பாஜக கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேறியதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். காட்டுமன்னார் கோவிலில் அவர் பேட்டியளித்த நிலையில் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இனி அமமுக அடுத்ததாக என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக டிசம்பரில் பதில் சொல்வதாக அவர் கூறியிருக்கிறார். பாஜக கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேறியதாக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். எந்த கூட்டணியில் அமமுக இருக்கும் என டிசம்பரில் சொல்வதாக அவர் கூறியிருக்கிறார். பாஜக கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேறியதாக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். காட்டுமன்னார் கோவிலில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். எந்த கூட்டணியில் அமமுக இருக்கும் என டிசம்பரில் சொல்வதாக அவர் கூறியிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு என்பது வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம். இப்ப பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறிவிட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருப்பதை எப்படி பார்க்கலாம்? கண்டிப்பா அதாவது போன பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில தினகரன் இணைஞ்சார். ஏன்னா 21 தேர்தலில் தினகரனை கூட்டணியில் சேர்க்கணும்னு அமித்ஷா ரொம்ப சொன்னாரு. பட் இவர் பழனிசாமி இபிஎஸ் அதை கேட்கல. அதனால கிட்டத்தட்ட 21 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி தோத்துது ஆக்சுவலா. ஸோ அதை உணர்ந்துதான் 24 தேர்தலில் தினகரனை கூட்டணியில் சேர்த்தாங்க. இருந்தாலுமே திமுக 40 இடங்கள்ல 39 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. இருந்தாலும் தேனி போன்ற இடங்கள்ல தினகரன் நல்ல ஓட்டுகள் வாங்கினாரு. அதே மாதிரி ஓபிஎஸ் நல்ல ஓட்டுகள் வாங்கினாரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, பாஜக அதிமுக கூட்டணியில் இப்போ மீண்டும் இபிஎஸ் இணைஞ்ச பிறகு தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் பாஜக புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுத்தது. உதாரணமா பிரைம் மினிஸ்டர் வரும்போது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கூட ஏற்பாடு பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா எடப்பாடி என்ன சொல்றாரு, நான் தான் கூட்டணிக்கு தலைமை, நீ அவங்களெல்லாம் சந்திக்க ஏற்பாடு பண்ணாதீங்க, சந்திச்சாங்கன்னா அது எனக்கு விருப்பமான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு பாஜக சொல்றாரு. ஸோ அதனால பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிற வாய்ப்பை கூட தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ பாஜக கொடுக்கல. அது மட்டும் இல்ல, பாஜக கூட்டணியில என்டிஏ கூட்டணியில தினகரன் இருக்காருன்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணவே மாட்டேன்றாங்க இதுல பாஜகல. அது தினகரனுக்கு பெரிய வருத்தத்தை உண்டாக்குறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுகல தலைமையேற்று இருக்கிற இந்த கூட்டணிக்கு தலைமையேற்று இருக்கிற அதிமுக தினகரனை பத்தி கேட்கும்போது காலம்தான் முடிவு செய்யுன்னு சொல்றாங்க. அப்போ இன்டெஃபினட்டா அவர் எத்தனை நாள் இதே மாதிரி ஒரு காத்திருப்புல இருப்பார் அவர். ஆக்சுவலா அது கடைசி கட்டத்துல அவரை கூட்டணியில் சேர்க்கலன்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகுது? ஸோ அவர் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அதான் 2 நாள் முன்னாடி அவர் என்ன சொன்னார், நான் டிசம்பர்ல முடிவெடுப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு என்டிஏ கூட்டணி விட்டு விலகிறதா சொல்லியிருக்காரு. அது டிசம்பர் மாசம் என்ன முடிவெடுப்பாரு சொல்ல பார்க்கணும், பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே சமயத்துல பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு, நான் விலகி போறதுக்கும் ரெடியா இருக்கேன், நான் என்ன நீங்க இப்படி அலட்சியப்படுத்துறீங்கன்னா நான் விலகிறதுக்கும் ரெடியா இருக்கேன்னு ஒரு மெசேஜ் சொல்றாரு. இந்த பாஜக எப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். இன்னைக்குதான் அமித்ஷா கூட்டணிகள் புதிய கட்சிகள் எல்லாம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிற இந்த சூழல்ல தினகரன் விலகி போறதை அபிஷியலா அனௌன்ஸ் பண்றது பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவா தான் நான் பாக்குறேன். கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில இருந்து விலகியதா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. ஓபிஎஸ் தொடர்ந்து இந்த அறிவிப்பு இவரும் வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, கூட்டணியில் துரோகம் தலைவிரித்தாடுகிறது அப்படின்னு கூறியிருக்கார். எப்படி பார்க்கலாம்? கூட்டணியிலிருந்து டிடிவி விலகுவார் என்று எதிர்பார்த்ததுதான். அவர் கிட்டத்தட்ட அதை சூசகமாக கூறிவிட்டார். சமீபத்திய நிகழ்ச்சியில் எதிலும் அவருக்கு அழைப்பும் இல்லை. ஒரு கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்ச மரியாதை இருக்க வேண்டும், தொகுதி பங்கீடு குறித்த ஒரு புரிதல் இருக்க வேண்டும். ஒரு தலைவர் தனது ஆதரவாளர்களுக்கு ஏதாவது ஓரிரு தொகுதிகளையாவது பெற்றுத்தர வேண்டும், அதிலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அப்படியான வெற்றிக்கும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் உத்தரவாதம் இல்லை என்று அவர் நினைத்திருக்கலாம். அது போக கூட்டணியில் துரோகம் தலைவிரித்து ஆடுகிறது என்று பார்த்தால்
பாரதிய ஜனதா நிச்சயமாக அந்த துரோகம் என்பதில் அவர்களுக்கு பங்கு இருக்காது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் அவர்கள் தனி கட்சி. தேசிய ஜனநாயக கூட்டணியில 2024 வரைக்கும் ஓபிஎஸ் இருந்திருக்கிறார், டிடிவி இருந்திருக்கிறார். ஆக அது காரணமாக இருக்காது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை சேர்க்க விரும்பவில்லை, சேர்க்கவே மாட்டார். நான் நேற்றைக்கு கூட உங்கள் தொலைக்காட்சி விவாதத்தின் போது இதை நான் கூறினேன். ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் இவர்கள் போனவர்கள் தான், இனிமேல் இவர்களை சேர்த்து பயனில்லை என்று அவர் நினைக்கிறார். டிடிவியை பொறுத்தவரைக்கும் தனி கட்சி. அப்படி என்றால் தனி கட்சிக்கு உண்டான குறைந்தபட்ச அங்கீகாரம் அவருக்கு வேண்டுமே. ஆக டிசம்பர் மாதம் தெரிவிப்பேன் என்று சொல்லிவிட்டு இப்போது உடனே ஏன் தெரிவிக்கிறார்? ஏனென்றால் இனிமேலே இதை நீடித்துக் கொண்டு போவதில் அர்த்தமில்லை. ஒரு தலைவர் அவருக்கு எங்கும் இடம் கிடைக்கவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு வகையில தேர்தலில் போட்டியிட்டு தான் ஆக வேண்டும். அதற்கு அநேகமாக விஜய் பொருந்தி வருவார் என்று அவர் நினைக்கலாம். அதற்கான பணிகளை ஆற்ற வேண்டும். டிசம்பர் வரைக்கும் காத்திருப்பதிலே பொருள் இல்லை. அரசியலில் பல நேரங்களில் காத்திருத்தல் என்பதே தவறான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். எனவே அவர் முன்கூட்டியே அறிவித்து விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப அடுத்ததாக என்ன வாய்ப்புகள் இருக்கிறது தினகரனுக்கு? டிடிவியை பொறுத்தவரையில் டிடிவி ஓபிஎஸ் இருவரும் ஒரு சேரத்தான் முடிவுகளை எடுப்பார்கள். அவர்களுக்கான வாய்ப்பு என்பது நிச்சயமாக விஜய் அவர்களின் கட்சியிலே இருக்கலாம். ஆனால் விஜய் என்ன அவர்கள் பேசியிருக்கிறார்கள், விஜய் என்ன சொன்னார், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் செலக்டட் கான்ஸ்டிட்யூன்சி அப்ரோச் தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொகுதியிலே ஏதோ ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது. டிடிவியை பொறுத்த வரைக்கும் தேனி பகுதிகளிலே ஓட்டு வங்கி இருக்கிறது, சிவகங்கை பகுதியிலே ஓட்டு வங்கி இருக்கிறது. 2024 தேர்தலிலே எப்படி ஓட்டு வங்கி இருந்தது என்பதை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் இருக்கிறது. அதோடு சேர்த்து விஜய் அவர்களுக்காக இருக்க போகிற ஓட்டு வங்கி, அது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான் என்றால் போடுவதில் தவறில்லை. 2 ஓட்டு வங்கியை சேர்த்தால் இன்னும் தொகுதிகளிலே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்று டிடிவி அவர்கள் நினைப்பார்கள். அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி என்பதால் அந்த கணக்கு என்பதை ஜாதி கணக்கு எல்லாம் சேர்ந்து வருவதுதான். அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது பாரதிய ஜனதா கூட்டணியில் அதுவும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு துரோகம் என்று தலைவிரித்து தாண்டவம் அடைகிறது என்று சொல்வது அவரை மனதில் வச்சுதான் சொல்கிறார். இனிமேல் அதை நீடித்துக் கொண்டே போவது நமது அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல என்று அவர் உணர்கிறார். அடுத்த வாய்ப்பு என்பது அவரை பொறுத்தவரையில் அவருக்கு விஜய் அவர்களின் அந்த வரப்போகிற கூட்டணியில் தான் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் தான், விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கூட்டணியில நிறைய இடங்கள் கிடைத்து ஒருவேளை விஜய் அவர்கள் நினைப்பது போல அவர் வெற்றி பெற்று விட்டால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் திரு டிடி அவர்களுக்கு அவர் மனதுக்கு சம்மதமாக இருக்கும். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஷாம். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் பேசலாம். சுபாஷ், தற்போது டிடிவி தினகரன் இதை அறிவித்திருக்கும் நிலையில் அரசியல் வட்டாரத்தில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? எந்த கூட்டணியில் அமமுக இருக்கும் என்பதை டிசம்பரில் சொல்வதாக டிடிவி தினகரன் அறிவித்திருந்த நிலையில் தற்போது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கூட்டணியில் துரோகம் தலைவிரித்தாடுவதாக அவர் கூறியிருக்கிறார். முன்பாக ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இதற்கு முன்பாகவும் அவர் விஜயின் கட்சி குறித்த கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? அடுத்து என்ன வாய்ப்புகள் இருக்கு? பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்குள்ள தானம் இருந்துவிட முடியும் என்று காத்திருந்த நடக்கல அப்படிங்கிறதுல இருந்துதான் தெரியுது. இது எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து வெளியேற்றிய அல்லது அவர்களாக வெளியேறிய டிடிவி தினகரன், வி.கே. சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்களை எந்த சூழலிலும் அனுமதிப்பதில்லை. அவர்கள் எம்எல்ஏவாக வருவதை அல்லது அதிகாரம் பெறுவதை எந்த சூழலிலும் அனுமதிப்பதில்லைங்கிற முடிவுல இபிஎஸ் இருக்கும் போது இபிஎஸ் கையில கொஞ்சம் இப்ப இருக்கிறத விட கூடுதலாக எந்த அதிகாரமும் போய்விடக் கூடாது என்பதுல ஓபிஎஸ்ஓ டிடிவியோ அந்த முடிவு எடுப்பது இயல்பானது அப்படிங்கிற நிலையில தான் இந்த விஷயத்தை நான் பார்க்கிறேன்.
அதனால கூட இருந்து பாஜக கூட்டணியில இருந்து எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவோட அவங்க வந்து கூட்டணியை வச்சுக்கிட்டு இருக்கும்போது தங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் எடப்பாடி அதிகாரம் பெறுவதற்கு தான் போய் முடியும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த இடத்துல இருந்து தன்னை விலக்கிக் கொள்வதுதான் நல்லது அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார். இனி அவங்க வந்து அவங்க முன்னால இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து பார்ப்பாங்க. விஜய் பக்கத்துல போறதோ அல்லது சீமான் பக்கம் போவதோ அல்லது தனியாக நிற்பதா அப்படிங்கறதெல்லாம் அவங்க தான் இந்த மாதிரி தான் முடிவு பண்ணணும். பாரதிய ஜனதா கட்சி இதுல எல்லாம் என்னென்ன மாதிரி முடிவெடுக்குது அப்படின்னு பார்க்கணும். இவங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. அது அதிமுகவின் கூட்டணி காரணமாகவா இல்ல பாஜகவோட எங்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்குது, அது தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வஞ்சனை செய்கிறது அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வர்றாங்களா அப்படிங்கிற தெளிவு எதுவும் தெரியல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவங்க அதிமுக மீது இருக்கக்கூடிய, அதாவது அதிமுக மீது இல்ல, எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய அதிருப்தியில அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வருகிறார்கள். முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவிப்பதில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. எடப்பாடி பழனிசாமி அதிகாரம் பெறுவதை ஏற்க முடியாது அப்படிங்கிறது தான் அவர் 2 நாட்களுக்கு முன்னால டிடிவி தினகரன் பேசியதுல இருந்தே, செய்தியாளர் சந்திப்புல சொன்னதுல இருந்தே அந்த உணர்வு தான் கிடைச்சது. ஒரு சிலரின் துரோகத்திற்கு எதிராகத்தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் திருந்துவார்கள் அல்லது திருத்துவார்கள் என்று நம்பினோம். ஆனால் எந்த வாய்ப்பும் தெரியவில்லை. அதனால் நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம். பொறுத்திருங்கள், தெரியல. டிசம்பர் வரை பொறுத்திருங்கள். அவரு பதில் சொல்றதா பதில் இல்லைன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப சொல்ற, திருப்பி சொல்லல, திரும்ப சொல்ற. நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைய வேண்டும், அதுதான் நல்லது, தமிழ்நாட்டிற்கு நல்லது என்கிற ஒரே நோக்கத்தோடு 21 தேர்தலிலும் நாங்கள் அதற்காக முயற்சி செய்த பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதுணையாக இருந்தோம். ஆனால் அந்த முயற்சி பலிக்கவில்லை. இப்பொழுது மாண்புமிகு அமித்ஷா அவர்களின் முயற்சி நல்ல விதமாக ஒரு நிலையை அடையும் என்று காத்திருந்தோம். ஆனால் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், முதலமைச்சராக தன்னை மார்த்தட்டிக் கொள்பவர்கள் தாங்கள் செய்த துரோகத்தை நியாயப்படுத்துகின்ற விதமாக தாங்கள் சரியானவர்கள் என்பதை போல ஊராக சென்று ஆணவம், அகங்காரம் இதோடு கூச்சலிட்டு வருவதை பார்த்த பிறகு நான் அமைதியாக இருந்தாலும் சற்று காலம் பொறுத்திருந்து முடிவெடுக்க வேண்டும் இருந்தாலும் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்னை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நான் யாரை எதிர்த்து இந்த இயக்கம் கண்டோமோ அவர்களை தோளில் தூக்கி செல்ல நாம் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல, நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் 3-4 மாதங்கள் டெல்லியைச் சேர்ந்தவர்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பார்கள் என்று காத்திருந்தோம். ஆனால் அதற்கு வாய்ப்பு தெரியவில்லை. அதனால் டிசம்பர் மாதத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம். அதை பற்றி எனக்கு தெரியாது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில வருகிறோம் தான் சொல்லிட்டேன். அதான் சொல்றேன், எங்க நிலைப்பாடு என்னங்கிறத டிசம்பர்ல அறிவிப்பேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் தமிழ்ல தானே சொல்றேன். ஓகே. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேறி இருப்பதாக அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது.